த வாண்ட் சூசஸ் த விசர்ட் மிஸ்டர் பாட்டர். இது ஹாரி பாட்டரில் வர ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட். என் வாழ்க்கையில் இதை சொல்லணும்னா, த புக் சூசஸ் த ரீடர். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் என்னை 2 முறை சூஸ் பண்ண புக்கு இதுதான். 2019 ஜனவரியில் புக் ஃபேரில் அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படிங்கிற இந்த புத்தகம் என்னை சுண்டி இழுத்துச்சு. தலைப்பே ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டுறதா இருந்தது. என்னவா இருக்கும் அப்படின்னு நான் அதை வாங்கி வீட்டுக்கு வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சேன். அம்மா ஒரு கொலை செய்தாள்ங்கிற அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப நேரம் என்னால் அந்த கதையை விட்டு வெளியே வர முடியல. இந்த தொகுப்புல இருந்த பல கதைகள் ஆழமா என்னை பாதிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். 2019 பிற்பகுதியில தான் நான் ஆடியோ புக் நரேட்டர் ஆகிறேன், ஸ்டோரி டெல்ல சேருறேன். 2020 வாக்குல அம்பை அவர்களோட 2 சிறுகதை தொகுப்பை ஒலி வடிவமா மாத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸ்டோரி டெல்ல என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, ஒரு புக்குக்கு 3 ஆர்டிஸ்டோட சாம்பிள் அனுப்புவாங்க. அந்த ஆர்டிஸ்ட்ஸ்ல எது எழுத்தாளருக்கோ இல்ல பதிப்பகத்தாருக்கோ பிடிச்சிருக்கோ அவங்க தான் முழு புக்கையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பும், காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பும் அம்பை அவர்களோடது வந்தது. இந்த புத்தகத்தை படிச்ச தாக்கத்தினால நான் அதை எப்படியாவது என்னோட குரல்ல பதிவு பண்ணணும், அம்பை அவர்களோட கதையை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல 2 புத்தகங்களுக்குமே என்னோட குரல் பதிவு அனுப்பினேன். 2 தடவையும் என்னோட குரல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா நம்ம எப்படியாவது அம்பை அவர்களோட புக்கை ஒலிப்பதிவு பண்ணணும்னு நினைச்சோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்தது. நான் அதை முடிச்சேன். 2022 அம்பை அவர்களோட இந்த அம்மா ஒரு கொலை செய்தாள் தொகுப்பு மறுபடியும் ஒலிப்பதிவுக்கு வருது. நான் அப்போ என்னோட குரல் பதிவை பண்ணி அனுப்புறேன். அம்பை அவர்கள் அதை அப்ரூவ் பண்றாங்க. அதாவது முன்னாடி 2 புக்குக்கு ரிஜெக்ட் ஆனாலும் இந்த புக்கை நான் பதிவு பண்ற அனுபவம் ரொம்ப சிறந்த அனுபவமா இருந்தது. ஏன்னா இந்த கதைகள் ஒவ்வொன்றும் ஆழமா என்னை பாதிச்ச கதைகள். அதனால நமக்கு எப்போ ஒரு வாய்ப்பு வரணுமோ அப்பதான் வரும். ஆனா இந்த ஒரு புத்தகம் 2019, 2023ன்னு 2 முறை என்னை சூஸ் பண்ணுச்சு. முதல் தடவை ஒரு வாசகியா, 2வது தடவை ஒரு ஒலி புத்தக குரல் கலைஞரா. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு புத்தகம் உங்களை சூஸ் பண்ணிருக்கா? அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்க தீபிகா அருண்.